தெரியாம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. நான் எத பத்தி பேசுறேன் அப்படின்றது நீங்க தம்ப்நெயில பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 12த் முடிச்சா என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷன்ல கடைசியில இந்த ஃபார்மா கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அத பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நானும் ஃபார்மா முடிச்ச ஒரு ஸ்டூடண்ட் தான். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்க ரியாலிட்டி என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா நான் சொல்லப் போறேன். ரீசென்ட் இயர்ஸாவே கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ்க்குள்ள 12த் முடிச்ச பசங்க நெறைய பேர் வந்து ஜாயின் பண்றத நம்ம பார்த்திருப்போம். அதுல நானும் ஒருத்தன். ஏன் எல்லாரும் பேராமெடிக்கல் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 12த் முடிச்ச உடனே நம்ம மெடிக்கல்ல போய் சேரணும்ன்றத நெறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம். பட் மெடிக்கல்ல பார்த்தீங்கன்னா நெறைய மார்க்ஸ் தேவை. அதனால அதுல நம்மளால ஜாயின் பண்ண முடியாம போயிருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நீட்ன்னு வேற கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? அதனால அந்த கனவ அப்படியே மூடி மறைச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து ஆப்வியஸ்லி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியர் தான். பட் என்ஜினியரிங்ல ஸ்கோப் இல்ல அப்படின்னு நெனைச்சுக்கிட்டு, நெறைய பேர் அதுக்கு அடுத்த கட்டமா என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சோம். அதுதான் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ். அப்படி பார்க்க ஆரம்பிச்ச அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ்ல 2 மேஜரான கோர்ஸ் தான் வந்து முன்னாடி நின்னுட்டுருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்மசியும், நர்சிங்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னா, ஒரு பேசிக் கான்செப்ட் பசங்கலாம் பார்மசி சூஸ் பண்ணுவாங்க. பொண்ணுங்கலாம் நர்சிங் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. யார் வேணாலும் நர்சிங் படிக்கலாம், பார்மசியும் படிக்கலாம். பாய்ஸ், கேர்ள்ஸ் சேர்த்து தான் சொல்றேன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பார்மசி பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல இருக்கிற ரியாலிட்டி என்ன அப்படின்றத சொல்லிட்டா, நீங்க அந்த கோர்ஸ எடுக்கலாமா, வேணாமா அப்படின்றது உங்களுக்கு டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் எந்த பாயிண்ட் எடுத்து வைக்கலாம் அப்படின்னா, இந்த கோர்ஸ எப்படி சூஸ் பண்றது? சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா, கிடைக்காதா? என்னென்ன வேலையெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். நீங்க ஃபார்மா ஃபீல்டுக்குள்ள போனீங்கன்னா, 3 கோர்ஸ் மேஜரா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, டிகிரி, அப்புறம் ஃபார்ம்-டி. இந்த 3மே நீங்க 12த் முடிச்சா தான் ஜாயின் பண்ண முடியும். நீங்க டிப்ளமோ படிக்கணும்னா கூட 12த் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. இந்த 3 கோர்ஸ்ல ஏதோ ஒண்ணு நீங்க ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இத முடிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த இடத்துல நீங்க வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா நீங்க ஒரு ஸ்டோர் வைக்கலாம். அதாவது மெடிக்கல் ஸ்டோர் நீங்களே வைக்கலாம் ஓனா. அப்படி இல்ல ஏதோ ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் வேலை செய்யலாம். அதுக்கு அடுத்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல கூட ஹாஸ்பிட்டல் பார்மசிஸ்ட்டா வேலை செய்யலாம். அப்படி இல்லையா, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில போயிட்டு இண்டஸ்ட்ரியல் பார்மசிஸ்ட் அதுக்குள்ள இருக்க புரொடக்ஷன் நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்கு. அந்த பொசிஷன்ல ஏதோ ஒண்ணு வேலை செய்யலாம். இல்ல மிகப்பெரிய கம்பெனில பிளேஸ் ஆயிட்டு, அதுல வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல கூட நீங்க போய் வேலை செய்யலாம். அப்புறம் டியூரேஷன் சொல்ல மறந்துட்டேன். டிப்ளமோ பார்த்தீங்கன்னா 2 வருஷம். பேச்சுலர் பார்த்தீங்கன்னா 4 வருஷம். ஃபார்ம்-டி பார்த்தீங்கன்னா 6 வருஷம். நீங்க பி.ஃபார்ம் முடிச்சுட்டு எம்.ஃபார்ம் பண்ணலாம். அதாவது மாஸ்டர்ஸ் பண்ணலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் பி.ஹெச்.டி பண்ணலாம். அதுக்கு அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு பேச்சுலர் பண்ணலாம். பேச்சுலர் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணலாம். மாஸ்டர் பண்ணிட்டு நீங்க பி.ஹெச்.டி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் முடிச்சுட்டு நீங்க ஃபார்ம்-டி கூட பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க பி.ஹெச்.டி முடிச்சா மட்டும் தான் நீங்க டாக்டர் போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஃபார்ம்-டி முடிச்சிட்டா கூட நீங்க டாக்டர்ன்னு உங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம். பின்னாடியோ, முன்னாடியோ எங்கேயோ ஒண்ணு போட்டுக்கங்க. ஸோ இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த படிப்புக்குள்ள இருக்குது. இதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப்ஸ். பட் வெயிட். இதுக்குள்ள இருக்க ரியாலிட்டி பத்தி நான் சொல்லப் போறேன். ஓகே. உங்கள நெறைய பேர் இத எதுக்கு சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, ஆன்ஸர் வந்து தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, 12த் முடிச்சோனே ஏதாவது ஒண்ணு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. மெடிக்கல் கன்ஃபார்ம் கிடைச்சிருக்காது. ஏன்னா நீட் இருக்குது. நீட்டுக்கு படிக்கணும்னா கொஞ்சம் நாள் ஆகும். பட் நெறைய பேரோட சிச்சுவேஷன் அப்படி இருக்காதனால அடுத்து ஏதாவது ஒண்ணு மூவ் பண்ணணும்னு நெனைச்சிருப்போம். அப்படி மூவ் பண்றப்ப இன்ஜினியரிங் பார்த்திருப்போம். இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இல்லன்னு சொல்லிட்டு விட்டுருப்போம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மா ஃபீல்ட நீங்க சூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். தெரியாம தான் இந்த கோர்ஸ நெறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்ல 2வது கேட்டகரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடை வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ சூஸ் பண்ணவங்க நெறைய பேர் இருப்பீங்க. நீங்க எதனால இந்த கோர்ஸ சூஸ் பண்ணீங்கன்ற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே நீ கரெக்ட்டா சொல்லிட்ட. ஆனா இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது கிடைக்குமா? அந்த ரியாலிட்டி சொல்றேன்னு சொன்னியே அத சொல்லுடா அப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க ஒரு கடை தான் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வெறும் டிப்ளமோ படிச்சா மட்டும் போதும். முடிச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு 1 இயரோ, 2 இயரோ நீங்க வொர்க் பண்ணிட்டாவே போதும். நீங்க தாராளமா ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணலாம். நீங்க மெடிக்கல் ஷாப் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க போய் பேச்சுலர் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார்ம்-டி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப பேச்சுலரும் ஃபார்ம்-டியும் எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க இண்டஸ்ட்ரி சைட் போணும், இல்ல ஹாஸ்பிட்டல் சைட் போணும். டிப்ளமோ முடிச்சு ஹாஸ்பிட்டல் சைட் போலாம். பட் ஹாஸ்பிட்டல் பார்மசிஸ்ட்டா போலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற பொசிஷனுக்கு நம்மளால போக முடியாது. அதுக்கு நம்மளுக்கு பேச்சுலரும், மாஸ்டர்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபார்ம்-டி தேவைப்படும். இப்ப நெறைய பேர் பூஸ்ட் ஆயிருப்பீங்களே, பரவால்ல நம்ம இண்டஸ்ட்ரி சைடுக்குள்ள போயிட்டு நெறைய கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு இண்டஸ்ட்ரி சைடுக்குள்ள நீங்க போணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு காம்படிஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது யாரா இருப்பான்னு நீங்க நெனைக்கிறீங்க? என்னடா கேள்வி பி.ஃபார்ம் முடிச்சவனா தான் இருப்பான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுதான் கிடையாது. உங்களுக்கு காம்படிஷனா அங்க வந்து நிக்கிறவன் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்ல பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அந்த மாரி முடிச்சவன் தான் உங்களுக்கு வந்து காம்படிஷனா நிப்பான். நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ரெஃபரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும். ரெஃபரன்ஸ் இருந்தா மட்டுமே மிகப்பெரிய கம்பெனில உங்களுக்கு பிளேஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா, மிகப்பெரிய ஒரு காலேஜ்ல ரொம்ப பெரிய பார்மசி காலேஜ்ல போய் நீங்க படிச்சா மட்டுமே உங்களுக்கு பிளேஸ்மென்ட் வரும். பிளேஸ்மென்ட் வந்தா நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணலாம். அப்ப நான் டிப்ளமோ முடிச்சு மெடிக்கல் ஷாப் வச்சுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, அங்க தான் இருக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட். நம்ம இந்தியால பொறுத்தவரைக்கும் மெடிக்கல் ஷாப்ல நீங்க போய் பாருங்க. யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10த் முடிச்சுட்டு, 12த் முடிச்சுட்டு, ஏதேதோ டிகிரி முடிச்சுட்டு மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி கிடையாது. பார்மசி படிச்சவங்க மட்டும் தான் மெடிக்கல் ஷாப்ல வேலை செய்யணும்ன்றதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. பட் நம்ம இந்தியால அந்த ரூல்ஸ் இல்லாதனால நமக்கு வேலை வாய்ப்புன்றது கம்மியா கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் சம்பளம்ன்றது ரொம்பவே கம்மியா தான் கிடைக்கும். பார்மசி முடிச்சா மேக்ஸிமம் நீங்க சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா 8,000லேருந்து மேக்ஸிமம் நீங்க ஒருவேளை இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டீங்கன்னா,
உங்களுக்கு 40, 50K வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு. இல்ல நான் மெடிக்கல் ஷாப்ல தான் வேலை செய்வேன் அப்படின்னா, நீங்க லோக்கல் மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சீங்கன்னா, எத்தன வருஷம் வேலை செஞ்சாலும் 15,000 மேல குடுக்க மாட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செஞ்சீங்கன்னா, அங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு 25, 30 தான் மேக்ஸிமம். அதுக்கு தாண்டி குடுக்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி தான். என்ன சொல்ல பயமா இருக்கா? இதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. இது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவுல நீங்க எந்த மேஜர் சிட்டீஸ் போனா கூட, மேக்ஸிமம் உங்களுக்கு பார்மசிஸ்ட்டுக்கு இந்த லோ பேசிக் சேலரி ஒரு 35 தான் குடுப்பாங்க. அது எத்தன வருஷம் ஆனாலும் மேக்ஸிமம் அவ்வளோதான் குடுத்து நம்மள முடிச்சுருவாங்க. ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால பார்மசில வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே காம்படிஷன்ஸ் இருக்கு. அதே மாரி உங்களுக்கு ஜாப்ல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கல் ஷாப்ல சொன்னேன் இல்லையா? 10த், 12த் படிச்சவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம். படிச்சவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா படிச்சவங்கள எடுத்தா நெறைய சம்பளம் கேட்பாங்க அப்படின்ற மாரி. அதுக்கடுத்து நீங்க இண்டஸ்ட்ரி போனா, உங்களுக்கு காம்படிஷனா யார் வந்து நிப்பாங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க, அந்த மாரி வந்து நிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து, உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு இருக்கணும். ஒருத்தங்க இருந்தா மட்டும் தான் உங்களால கம்பெனிக்குள்ளேயே போ முடியும். இதெல்லாம் வேணாம் நான் கவர்ன்மென்ட் ஜாப்க்குள்ள போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஜாப்ல 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்மசி பேஸ் பண்ணி. ஒண்ணு ட்ரக் இன்ஸ்பெக்டர், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பார்மசிஸ்ட். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸாம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அது அது மட்டும் இல்லாம வேகன்சி ரொம்ப கம்மியா தான் வரும். அதே மாரி தான் பார்மசிஸ்ட்டுக்கும் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரும்ன்றதே நம்ப சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதில டிப்ளமோவும் எழுதலாம், பேச்சுலரும் எழுதலாம், எம்.காமும் எழுதலாம். இந்த மாரி எல்லாருமே எழுதுறதுனால காம்படிஷன் தான் அதிகமா இருக்கும். ஸோ இவ்வளோ காம்படிஷன் இருக்கிற இந்த பார்மா ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஜாப்ல வேகன்சியும் கம்மியா தான் குடுப்பாங்க. எக்ஸாம்ஸும் ரொம்ப தள்ளி தள்ளி தான் வரும். இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. கடை வைக்கிறதுக்காக தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா, டிப்ளமோ மட்டும் படிச்சா போதும். அது மட்டும் இல்லாம இப்போ பார்மசி உங்க ஏரியால எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்மா ஃபீல்டு டெவலப் ஆகுமே தவிர, பார்மா படிச்சவங்க டெவலப் ஆவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன்னா பார்மா கம்பெனி வச்சிருக்கிறவங்களே பார்மசி படிச்சவங்க கிடையாது. யார் வேணாலும் பார்மா ஃபீல்டு வைக்கிற மாரி பார்மா கம்பெனி வைக்கிற மாரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நீங்க ஃபாரின்ல போய் வேலை செய்யணும்னா, இப்போ ஃபாரின்லயே பார்த்தீங்கன்னா, பார்மசி படிச்சவங்க நெறைய பேர் ஆயிட்டாங்க. இப்போ பார்மசிஸ்ட் வந்து நெறைய பேர் ஆயிட்டாங்க. அங்க போனாலுமே மேக்ஸிமம் 1 லேக் தான் வருது சேலரி. ஸோ பார்த்து இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறமா நீங்க இந்த கோர்ஸ் எடுக்கணுமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. என்னடா ஃபுல்லா நெகட்டிவா சொல்ற அப்படின்னா, எஸ் அப்படிதான் இருக்கு. பார்மசிஸ்ட்டோட நிலைமை இந்தியாவுல. ஆனா இப்ப பார்மசி படிக்கிறதுக்கே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்குது. 1 லேக் மேல தான் இப்ப ஃபீஸ் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நெறைய பேர் போய் படிக்கிறதுனால இதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு. பட் ரியாலிட்டி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இதுதான் ரியாலிட்டி. பார்மா ஃபீல்ட பொறுத்தவரைக்கும். இந்த ஃபீல்ட்ல உள்ள பாசிட்டிவ், நெகட்டிவ் நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த ஃபீல்ட்ல யாரு இருக்காங்களோ அவங்க தான் அத பத்தி சொல்லணும். ஸோ அந்த மாரி ஒரு வீடியோ இருந்தா அதையும் போய் பாருங்க. இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இது ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அத பத்தி ஃபுல் ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. இப்ப வந்து எல்லாமே இருக்குன்றதுனால நீங்க கண்டிப்பா ஒரு ரிசர்ச் பண்ணியே ஆகணும். இந்த பார்மா ஃபீல்ட பத்தி நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ மோசமாலாம் கிடையாது. நல்லா படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இன்ஜினியரிங்ல இருக்கு. நம்ம 12ல ரொம்ப கம்மியா மார்க் எடுத்துட்டு இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய படிப்புல மெடிக்கலுக்கு அடுத்து இன்ஜினியரிங் தான் இருக்கு. அதனால தான் நம்மள நெறைய பேர் அதுல கிளியர் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஸோ நல்லா படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி படிங்க. அதுல கம்ப்யூட்டர் பேஸ்டு இன்ஜினியரிங்கா நீங்க படிச்சீங்கன்னா, மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். இது என்னோட சஜஷன். அப்புறம் பார்மா ஃபீல்ட பத்தி சொல்ட்டேன். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேள இத ஒரு பார்மா ஸ்டூடண்ட்ஸ் பார்மா முடிச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இல்ல பார்மா படிச்சுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு? இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். போயிட்டு வாங்க.